ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் விங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ், டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் சிலதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்த்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு ஐ எம் ப்ளீஸ்டு டு மீட் யூ. ஐ எம் ப்ளீஸ்டு டு மீட் யூ. உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ப்ளீஸ்டு டு மீட் யூ. ஒருத்தர் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இங்கு வசிக்கிறீர்களா? நீங்கள் வசிக்கிறீர்களா, நீங்கள் இங்கே தான் தங்குறீங்களான்னு கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு டூ யூ லிவ் ஹியர், டூ யூ லிவ் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுக்கு வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே ஆஃபீஸில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஹவு லாங் ஆர் யூ ஹியர் ஃபார், ஹவு லாங் ஆர் யூ ஹியர் ஃபார். இது எல்லாமே கேள்வி வாக்கியம்தான். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சியாக இருந்தது, அதுக்கு என்ன சொல்லணும்னா இட் ஹாஸ் பீன் கிரேட் மீட்டிங் யூ, இட் ஹாஸ் பீன் கிரேட் மீட்டிங் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டரில் இருக்கிறீர்களா? நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, நீங்கள் ட்விட்டரில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதுக்கு ஆர் யூ ஆன் ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர், ஆர் யூ ஆன் ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர் அப்படின்னு கேட்கலாம். தொடர்பில் இருங்கள். ஏதோ ஒன்றுனாலும் சொல்லுங்கள், ஏதோ ஒன்றுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம்ல. ஸோ தொடர்பில் இருங்கள்னா கீப் இன் டச், கீப் இன் டச். இன்று ஒரு நல்ல நாள் இல்லையா, இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது இல்லையா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். டுடே இஸ் அ நைஸ் டே இஸ்ன்ட் இட், டுடே இஸ் அ நைஸ் டே இஸ்ன்ட் இட். நான் இங்கே 3 நாட்கள் வாரங்கள் இருக்கிறேன். ஐ எம் ஹியர் ஃபார் 3 days ஆர் ஐ எம் ஹியர் ஃபார் 3 weeks. டேஸ்னா நாட்கள், வீக்ஸ்னா வாரங்கள். அப்போது ஐ எம் ஹியர் ஃபார் 3 days அப்படின்னா நான் இங்கே 3 நாட்கள் இருப்பேன் அப்படிங்கிறது. ஐ எம் ஹியர் ஃபார் 3 weeksனால் நான் இங்கே 3 வாரங்கள் இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் வேறு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.